அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். இன்று பிப்ரவரி 28 தேசிய அறிவியல் தினம். இது எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை இப்படிதானே இருக்கு. பொதுவா காதலர் தினம்னா என்னன்னு 10 வயது சிறுவன்கிட்ட கேட்டா கூட தெரியுது. ஆனா அறிவியல் தினம் பத்தி யாருக்குமே அவ்வளவா தெரியறதில்ல. இதுக்கான காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? சரி, இந்த அறிவியல் தினம் எதுக்காக கொண்டாடப்படுறாங்க, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இந்த தினத்தை பத்தி உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பலாம். அதற்கு முன்னாடி நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்காக தேசிய அறிவியல் தின வாழ்த்துக்களோடு மைய மின்வேதியியல் ஆய்வகத்தின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் ச அங்கப்பன் ஐயா அவர்கள் ஜிக்யாசா என்னும் மாணவ விஞ்ஞானி தொடர்பு திட்டம் பற்றியும், அதைத் தொடர்ந்து முனைவர் கே கிரிபாபு விஞ்ஞானி அவர்கள் சென்ற ஆண்டு இளம் விஞ்ஞானி விருது பெற காரணமாக அமைந்த ஆராய்ச்சி குறித்தும் உங்களுடன் உரையாற்ற இருக்கிறார்கள். நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெற வேண்டுகிறோம். வாங்க நேயர்களே, தேசிய அறிவியல் தினத்திற்கான சிறப்பு நிகழ்ச்சியை நம்ம கேட்டுடலாம். அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். மைய மின்வேதியியல் ஆய்வக இயக்குனர் முனைவர் நா கலைச்செல்வி அவர்களின் சார்பாகவும், மாணவர் விஞ்ஞானி தொடர்பு திட்டம் சிக்யாசாவின் ஒருங்கிணைப்பாளராகிய நான் முனைவர் ச அங்கப்பனாகிய எனது சார்பாகவும் நேயர்களுக்கு தேசிய அறிவியல் தின வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது ஆய்வகமானது 2017 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் சிக்யாசா என்னும் மாணவர் விஞ்ஞானி தொடர்பு திட்டத்தை எங்களது ஆய்வக இயக்குனர் முனைவர் நா கலைச்செல்வி அவர்களின் அறிவுரைப்படியும், திட்ட வரைவு மற்றும் கண்காணிப்புத் துறையின் தலைவர் முனைவர் ச சத்யநாராயணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இத்திட்டத்தின் மூலமாக மாணவர் விஞ்ஞானி கலந்துரையாடல், மாணவர்கள் எங்களது ஆய்வகத்தில் தங்கி ஆராய்ச்சி செய்யும் திட்டம், விஞ்ஞானிகளின் நேரடி வழிகாட்டுதல் படி மாணவர்களே அறிவியல் செய்முறை செய்யும் திட்டம், ஆசிரியருக்கான பயிற்சி பட்டறை, மாணவர்களுக்கான புத்தாக்க பயிற்சி, மாணவர்கள் சஞ்சிகை மற்றும் ஆராய்ச்சி இதழ்களுக்கான கட்டுரை எழுதுதல், மாணவர்கள் ஆராய்ச்சி மையத்தை பார்வையிடல், விஞ்ஞானிகள் பள்ளிக்கே சென்று மாணவர்களுடன் கலந்துரையாடல் மற்றும் செய்முறை விளக்கம், மாணவர்கள் வினாடி வினா போட்டி மற்றும் பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அறிவியல் மனப்பான்மையை வளர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்று தேசிய அறிவியல் தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக புதுதில்லியில் உள்ள எங்களது ஆய்வகத்தின் தலைமையகமான அறிவியல் மற்றும் தொழிலக ஆய்வு குழுமத்தின் சார்பாக கடந்த வருடம் 2021 எங்களது ஆய்வகத்திலிருந்து இளம் விஞ்ஞானி விருது பெற்ற முனைவர் கே கிரிபாபு அவர்கள் இந்த விருதை பெற காரணமான ஆராய்ச்சி குறித்து உங்களுடன் விளக்கமாக உரையாட உள்ளார்கள். இதுபோன்று இதுவரை 5 விஞ்ஞானிகள் இந்த விருதை பெற்றிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் அவர்கள் உங்களுடன் கலந்துரையாட உள்ளார்கள். இந்த ஆராய்ச்சி மனப்பான்மையை நீங்கள் வளர்த்து கொள்ளுமாறு பொதுமக்கள், மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். தேசிய அறிவியல் தின வாழ்த்துக்கள். தேசிய அறிவியல் தினம் அப்படின்னு நம்ம ஏன் கொண்டாடுறோன்னு பார்த்தீங்கன்னா, சர் சி.வி. ராமன் அவர் தான் இந்தியாவிலேருந்து முதல் நோபல் பிரைஸ் பெற்ற விஞ்ஞானி. ராமன் விளைவுக்காக அவருக்கு வாங்கினார். இந்த நிகழ்வை கொண்டாடுறதுக்காக 1986 நேஷ்னல் கவுன்சில் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கம்யூனிகேஷன் பிப்ரவரி 28 தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடணும்னு சொல்லி கவர்மெண்ட் கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணி அதிலிருந்து நம்ம கொண்டாடிட்டு வரோம். இந்த தேசிய அறிவியல் தினத்தை பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு தீம்னு சொல்லுவாங்க. தீம்னா ஒரு மைய கருத்துன்னு வச்சுக்கலாம். இந்த வருஷம் என்ன மைய கருத்து இல்லை மைய கருன்னு பார்த்தீங்கன்னா, இன்டகிரேட்டட் அப்ரோச் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபார் ஏ சஸ்டைனபிள் ஃபியூச்சர். ஒருங்கிணைந்த அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் ஒரு நிலையான எதிர்காலத்திற்காக நம்ம இந்த மைய கருத்தாக இந்த வருஷம் வச்சுருக்காங்க தேசிய அறிவியல் தினத்துக்கு. என்னோட விருப்பம் என்னென்னா,
இதை கேட்டுட்டு இருக்க ஸ்கூல் பசங்களோ இல்லை பெரியவங்க இருந்தீங்கன்னா சின்ன பசங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள். மோட்டிவேட்னா அவங்கள ஊக்குவிங்க சயின்ஸு. ஏன் சயின்ஸ் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் சயின்ஸ் நிறைய படிச்சிங்கன்னா இங்கே நிறைய கண்டுபிடிப்புகள் இந்த மண்ணிலேருந்து வர ஆரம்பிக்கும். நிறைய கண்டுபிடிப்புகள் இங்கே வறுமையானால் நமக்கான தொழில்நுட்பம் நம்மக்கிட்ட இருக்கும். நம்மளோட மக்களோட எதிர்கால வாழ்வை வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, உங்கள் ஊரில் நீங்கள் உங்களுக்கு சொந்த ஊரோ அங்கே பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து ரோடு கட்டமைப்பு வசதியை விட இன்றைக்கி நல்லாவே டெவலப் ஆகிருக்கும். எப்பயுமே நம்ம எதிர்காலத்தை பார்த்தீங்கன்னா வளர்ச்சியை நோக்கி போனோன்னா அறிவியலும் தொழில்நுட்பம் தான் நமக்கு கை கொடுக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு 2 கிலோமீட்டர் ரோடு போகிறதுக்கு 1 நாள் 2 நாள் ஆயிருக்கும். 5 கிலோமீட்டர்லேருந்து 7 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரே நாளில் ரோடு போடுற தொழில்நுட்பம் நம்மக்கிட்ட இருக்குது, இந்தியா கிட்ட. இது மாதிரி இதெல்லாம் எப்படி சாத்தியப்படும்னு பார்த்தீங்கன்னா, அறிவியல் வந்து அடிப்படையான சில விஷயங்களை மாற்றி அமைச்சிட்டே இருக்கும். இந்த மாற்றி அமைக்கிறதன் மூலமாக தொழில்நுட்பம் வளரும். தொழில்நுட்பம் வளர்றதுனால மக்களுக்கு எல்லாமே ரொம்ப கம்மியான விலையில் வந்து சேரும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இல்லைனா நமக்கு தெரிஞ்ச கைபேசி, அதாவது மொபைல் ஃபோன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதோட விலைலாம் நம்மளால் காசு கொடுத்து வாங்க முடியாது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம் வளர உங்களோட செல்ஃபோனோட விலை பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்காக குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதோட மெமரி பார்த்தீங்கன்னா கூடியிருக்கும், உங்களோட கேமராவோட பிக்சல்னு சொல்கிற எல்லாமே அதிகமாக இருக்கும். பட் நம்ம கொடுக்குற விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இது எப்படி சாத்தியப்பட்டதுன்னா, அறிவியலும் தொழில்நுட்பமும் அதில் மேம்படுத்தி நமக்கு விலை கம்மியாக கிடைக்குது. இது வந்து நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக மொபைல் ஃபோனை சொல்கிறேன். இது மாதிரி ஒரு விஷயத்துலையும் ஒரு நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற ஒரு சின்ன விஷயத்துல இருந்தும் இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது எப்படி சாத்தியப்படும்னா, நம்ம அறிவியலை தொடர்ந்து படிக்கிறது மூலமாக மட்டும்தான் இதை நம்ம சாத்தியப்படுத்த முடியுமே தவிர்த்து அறிவியலை படிக்காமல் விட்டுட்டோன்னா, இல்லை அறிவியல் படிக்கிறத நம்ம குறைச்சோன்னா நம்மளால இதை பண்ண முடியாது. திரும்பி என்ன பண்ணுவோம்னா, மேலை நாட்டிலேருந்து நம்ம இதுக்கான டெக்னாலஜி இம்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதுக்காக நம்ம கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். இல்லை பணத்தை நிறைய செலவழிக்கிற மாதிரி இருக்கும். இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம அறிவியல் படித்தா நம்மளால் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தி நம்ம நாட்டிலேயே நம்ம மண்ணிலேயே பயன்படுத்திக்க முடியும். சென்ற ஆண்டு நான் இளம் விஞ்ஞானி விருது CSIR, அதை எப்படி சொல்லுவாங்கன்னா CSIR யங் சயின்டிஸ்ட் அவார்டுன்னு சொல்லுவாங்க. இந்த அவார்ட் பார்த்தீங்கன்னா இன் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் CSIR ஆல் ஓவர் இந்தியா இட் வில் பி கொடுப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் சயின்சஸ், அதாவது கெமிக்கல் சயின்ஸ், பயாலஜிக்கல் சயின்ஸ், ஃபிசிக்கல் சயின்ஸ், இன்ஜினியரிங் சயின்ஸ் அண்ட் ஓஷனோகிராஃபி, இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஏரியாஸ்லேருந்து கொடுப்பாங்க. சென்ற ஆண்டு நான் வாங்கின விருது பார்த்தீங்கன்னா எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம இந்தியாவில் முன்னெடுக்கப்படாத ஒரு ஆராய்ச்சி, அதாவது வெளிநாட்டில் இதை பற்றின ஆராய்ச்சி ஆல்ரெடி இருக்குது. இப்போ எங்கள் நிறுவனம் மத்திய மின்வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனம் காரைக்குடியில் இருக்கிறது, நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, எங்கள் துறையில் பார்த்தீங்கன்னா மின் வேதி உணரிகள், அதாவது எலக்ட்ரோகெமிக்கல் சென்சார்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். தமிழில் மின் வேதி உணரிகள். இதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக, யாருக்கோ ஒருத்தருக்கு நம்ம வீட்டில் வயசானவங்களுக்கு ஒரு நீரிழிவு நோய், அதாவது டயபெட்டிஸ் இருக்குன்னா கடையில் போயிட்டு குளுக்கோமீட்டர்னு ஒன்று வாங்குவோம். வாங்கி ஒரு துளி ரத்தத்தை வச்சா ரத்தத்தில் எவ்வளோ குளுக்கோஸ் இருக்குது, அதாவது எவ்வளோ சர்க்கரை அளவு இருக்குன்றத ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஒரு 5 நிமிஷமோ 3 நிமிஷத்துலையோ நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா இது எந்த அடிப்படையில் வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா மின்வேதியியல் தான் அதோட அடிப்படை காரணமே. எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. இப்படி தான் அது ஒர்க் ஆகுது. அந்த குளுக்கோமீட்டர் வெளியே விற்கிற மார்க்கெட் சைஸ் பார்த்தீங்கன்னா $1 பில்லியன் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஆல் ஓவர் த குளோப், அதாவது உலகம் ஃபுல்லாக நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து அதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, கண்டினியூஸாக யூஸ் பண்ணுவாங்க. அதால் அது $1 பில்லியன் இண்டஸ்ட்ரியாக இருக்குது. இப்போது இந்த சர்க்கரை அளவு மட்டும்தான் நம்ம ரத்தத்துலேருந்து கண்டுபிடிக்க முடியுமா, இல்லை இது வெறும் உடற் சம்பந்தமான நோய்களுக்கு மட்டும்தான் இந்த மின்வேதி உணரிகளை பயன்படுத்த முடியுமா, எலக்ட்ரோகெமிக்கல் சென்சார்ஸை இதுக்கு மட்டும்தான் ஹெல்த் கேர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், தமிழில் உடற் சார்ந்த பிரச்சனைகளுக்கு உபாதைகளுக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்த முடியுமானா இல்லை, வேறு துறைகளில் இந்த மின்வேதி உணரிகளை பயன்படுத்த முடியும். ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மின்வேதி உணரிகளில் எப்படி வேலை செய்யன்னு சொன்னோன்னா, அதுக்கு வந்து ஒரு ஆக்சிடேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஆக்சிடேஷன், ஒடுக்க வினை, இது வந்து நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஒடுக்க வினைன்னு சொல்லி 12ஆம் கிளாஸில் இருந்திருக்கோம். ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் சொல்லுவாங்க. இந்த பேசிக் இருந்தால் மட்டும்தான் மின்வேதி உணரிகளால் வேலை செய்ய முடியும். இப்போது மின்வேதி இந்த ஒடுக்க வினையோ இல்லை ஆக்க வினையோ இல்லாத சில மூலக்கூறுகள் நம்ம ரத்தத்துலேயும் இருக்கும், வெளியும் இருக்கும். இப்போ இது மாதிரி இருக்கிறத வந்து மின்வேதி உணரிகள் எலக்ட்ரோகெமிக்கல் சென்சாரால் நம்மளால் டெவலப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது எப்படி இந்த மின்வேதி உணரிகளோட அடிப்படை என்ன தத்துவம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரோட் இருக்கும். எலக்ட்ரோட்னா மின் முனை. நம்ம வீட்டில் இருக்க ஒரு சின்ன பென்சில் இருக்குது இல்லைங்களா, பென்சில் எடுத்துக்கோங்க. பென்சிலுக்குள்ளே அந்த கிராஃபைட் இருக்கும்.
அந்த பென்சிலுக்குள்ளே இருக்க அந்த கிராஃபைட்டே நம்மளால் எலக்ட்ரோடாக பயன்படுத்த முடியும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பென்சில் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இருக்க அந்த நம்ம எழுதுவோம் இல்லைங்களா, கருப்பு கலரில் இருக்கும் இல்லையா நீட்டாக, அது வந்து கார்பன். அந்த கார்பனை நமக்கு வந்து மின் முனையாக நம்மளால் பயன்படுத்தி வேலை செய்ய முடியும். இப்படி தான் மின்வேதி உணரிகளை வந்து நாங்கள் அதில் வந்து நிறைய ஃபேப்ரிகேஷன்னா அதில் நிறைய மாற்றத்துக்கு உட்படுத்துவோம். வேதியியல் மாற்றத்துக்கோ இல்லை மின்வேதி மாற்றத்துக்கோ உட்படுத்தி அதை மின் வேதி உணரிகளாக மாற்றி நாங்கள் டெக்னாலஜி டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மின் முனைக்கு பதிலாக, அதாவது எலக்ட்ரோடுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா 2 திரவ முகங்கள். அதாவது இப்போ வீட்டில் ஒரு எண்ணெய் இருக்குது. எண்ணெய் வந்து தண்ணியில் கொட்டிடுச்சுன்னா என்ன ஆகும், எண்ணெயும் தண்ணியும் ஒன்று சேராது, தனித்தனியாக பிரிஞ்சு நிற்கும் இல்லைங்களா. இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, இது மாதிரி 2 பிரிஞ்சு தனியாக நிற்கிறதுல பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணுறது, அதாவது மின் முனை அழுத்தத்தை ஏற்படுத்தும். அப்போ என்ன பண்ணோம்னா, இப்போ எண்ணெயில் இருக்கிற சில மூலக்கூறுகள் தண்ணிக்கு போகலாம், தண்ணியில் இருக்க சில மூலக்கூறுகள் எண்ணெய்க்கு போகலாம். இது மாதிரி இந்த மூலக்கூறுகள் தண்ணியிலேருந்து எண்ணெய்க்கோ எண்ணெயிலேருந்து தண்ணிக்கோ மாறி மாறி போகும்போது இதுக்காக ஒரு மின் அழுத்தம் அந்த இடத்துல மாறுதலுக்கு உட்படும். அந்த மாறுதலை மெஷர் பண்ணுறது மூலமாக, அதாவது அளவிடுவதன் மூலமாக எந்த மூலக்கூறு அந்த பக்கம் போகுது, அதாவது எண்ணெயிலேருந்து தண்ணிக்கோ தண்ணியிலேருந்து எண்ணெய்க்கோ எது வருதுன்றதை நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மனுஷனுக்கு யாருக்குமே அவங்களோட கைரேகை வந்து உலகத்தில் எத்தனை ஆயிரம் கோடி பேர் இருந்தாலும் அவங்களோட கைரேகை ஒன்றா இருக்காது. அதே மாதிரி உலகத்தில் இருக்க எல்லா மூலக்கூறுகளும் அதுக்கு வெவ்வேறு விதமான மின் அழுத்தங்களை கொண்டுள்ளது. அதாவது எந்த மூலக்கூறும் ஒரே விதமான மின்னழுத்தத்தோடு இருக்காது. அதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அதாவது இங்கிலீஷில் சொல்லணும்னா லிக்விட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தமிழில் வந்து திரவ இடைமுகம். இடைமுகம்னா இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸ் என்னன்னா உலகத்தில் ரொம்ப வித்தியாசமான விஷயம் அது. இப்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும் தண்ணி இருக்குது இல்லைங்களா. தண்ணி வந்து நீங்கள் ஒரு டம்ளரில் வச்சுருக்க தண்ணியோட நிலையம், அதாவது அதோட ப்ராப்பர்ட்டியும், நீங்கள் அதே தண்ணி நீர் துளியை ஒரு 10 மைக்ரோமீட்டர் இல்லை அதை விட கம்மியாக இல்லை 2 மைக்ரோமீட்டர்னா நம்ம முடியோட சைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். முடியில் இருக்கிற முனை எவ்வளோ சின்னதாக இருக்கோ அதை எடுத்துட்டு அதை 100 தடவை வகுத்துருங்க. அவ்வளோ சின்னதாக வெறும் நீர் துளியை நீங்கள் சின்னதாக ஆக்கிட்டிங்கனாவே அதுவே பாக்டீரியா, வைரஸ் போன்ற எல்லாத்தையும் கொன்னுடும். ஏன் கொல்லும்னா, சாதா தண்ணி டம்ளரில் இருக்கும் போது தண்ணியாக இருக்கும். ஆனால் அதே தண்ணி சைஸ் சின்னதாக அதாவது அதோட அளவை நம்ம குறைச்சிட்டே போனோன்னா அதுலேயே ஹைட்ரஜன் பெராக்சைடுன்ற ஒரு கெமிக்கல் ப்ரொடியூஸ் ஆகும். எப்படின்னா, அது காற்றுக்கும் தண்ணிக்கும், நீங்கள் ஒரு நீர்த்துளி எடுத்து உங்கள் மேஜை மேலே வச்சிங்கன்னா அங்கே இருக்கிறது மொத்தமே 3 பொருள் தான். உங்கள் மேஜை, தண்ணி, காற்று. இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடுன்னு சொல்கிறது வந்து இந்த பாக்டீரியாவெல்லாம் ஈஸியாக கில் பண்ணக்கூடிய திறன் படைத்தது. அப்போ என்ன பண்ணோன்னா, இந்த மேஜை மேலே இருக்க ஒரு துளி திரவ துளி வந்து இந்த காற்று கூட இன்டர்ஃபேஸ், இந்த இடைமுகத்தில் ஹைட்ரஜன் பெராக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். ஆனால் நீங்கள் டம்ளரில் வச்சுருக்கும் போது அந்த தண்ணியால் அதை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இதுதான் இந்த இடைமுகத்தோட மிகச்சிறந்த ஆற்றல் இந்த இடைமுகத்துக்கு உள்ளது. இந்த மாதிரியான இடைமுகத்தில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, வெவ்வேறு விதமான மூலக்கூறுகள் புட்ரசின் அண்ட் கேடவரின்னு சொல்லுவாங்க. இது எங்கே ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சீஃபுட், அதாவது கடல் உணவு, மீன், இறால், இது மாதிரி இருக்கிற உணவுகளில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த புட்ரசின் கேடவரின் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம். ஏன்னா அதில் இருக்க பாக்டீரியாவால், மீனுன்றது ஒரு புரோட்டீன் நிறைந்த உணவு. ஒரு பாக்டீரியா இருக்கும் போது என்ன பண்ணணும்னா, அந்த பாக்டீரியா அந்த புரோட்டீனை உடச்சி அமினோ ஆசிட்ஸாக கன்வெர்ட் பண்ணும். அமினோ ஆசிட்ஸ்னா புரோட்டீன்னா ஒன்றும் இல்லை, அமினோ ஆசிட். ஒரு 100 அமினோ ஆசிட் சேர்ந்தது. அமினோ ஆசிட்னு பார்த்தீங்கன்னா கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் கொண்ட ஒரு சின்ன அமினோ ஆசிட். கிளைசின் சொல்லுவாங்க, அலனைன் சொல்லுவாங்க, மெத்தையோனைன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம். இது மாதிரி இருக்க அமினோ ஆசிட்ஸ் சேர்ந்து பெப்டைட் பாண்டை ஃபார்ம் பண்ணோம், இல்லை அமைட் பாண்ட் ஃபார்ம் பண்ணி பெரிய லிங்கேஜாக இருக்கும். இது புரோட்டீன். பாக்டீரியா தனக்கான உணவு தேவைப்படுறதுனால என்ன பண்ணோன்னா, இந்த பெரிய புரோட்டீனை சின்னதாக உடச்ச உடனே அதுக்கு தேவையான அமினோ ஆசிட் கிடைக்கும். அந்த பாக்டீரியா உயிர் வாழ ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணோன்னா, அடுத்த ஸ்டேஜில் அந்த அமினோ ஆசிட்டில் வந்து கார்பாக்சிலிக் ஆசிட் COOHன்னு இருக்கும். அதை என்ன பண்ணோன்னா, அதை டீகார்பாக்சிலேஷன் சொல்லுவாங்க. அந்த COOH வந்து CO2 வெளியே போயிட்டு டை அமீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து உணவில் ஈஸியாக ஃபார்ம் ஆகிடும். இது எந்த லெவலில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ppm, அதாவது பார்ட்ஸ் பர் மில்லியன் சொல்லுவாங்க இங்கிலீஷில். அப்படின்னா என்னன்னா, ஒன்றும் இல்லை, 1 மில்லிகிராம் எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் கரைச்சிங்கன்னா அது 1 ppm. இந்த கம்மியான அளவில் இருக்கிறத நம்மளால் எப்படி கண்டுபிடிக்கிறது?
இப்போ நம்ம ஒரு 20 கிலோ மீன் வாங்குறோன்னு ஒரு எடுத்துக்காட்டுக்கு வச்சிங்கன்னா அதில் 20 அதை விட கம்மியான அளவில் தான் இந்த புட்ரசினோ கேடவரினோ இந்த அமீன் மாலிக்யூல், அதாவது அமீன் மூலக்கூறுகள் இருக்க போகுது. அது இருக்கிறதுனால நமக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை தெரிஞ்சவங்களுக்கோ பார்த்துருப்பீங்க, சில பேர் கடற் சார்ந்த உணவுகள் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அலர்ஜி வந்துடும், அவங்க சில பேர் சாப்பிட்டா ஒத்துக்காதுன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போவாங்க. அவங்களுக்கு மூஞ்சி வீங்கிறது, இல்லை ஒரு மாதிரி மயக்கம் வர்றது, இல்லை வாமிட் பண்ணுறது, இது மாதிரி சில அலர்ஜிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமீன் மாலிக்யூல்ஸை வந்து எல்லாராலையும் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கான என்சைம் அவங்களோட கட்டுன்னு சொல்கிற குடலில் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். அதுக்கு நிறைய காரணங்களும் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த புட்ரசின் கேடவரினா நம்ம உணவுலேருந்து தவிர்க்கிறது எப்படி? ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிக்கணும். இந்த மீனில் எவ்வளோ இருக்கும், இல்லை எந்த கண்டிஷனில் மீனை வச்சுருந்தா அந்த புட்ரசின் கேடவரின் மாலிக்யூல் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு மின்வேதி உணரியை தயார் பண்ணியிருக்கோம், இல்லைனா ஒரு டெக்னாலஜியை டெவலப் பண்ணியிருக்கோம், இல்லை ஒரு மெத்தடாலஜியை டெவலப் பண்ணியிருக்கோன்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இருந்த மின்வேதி உணரிகள்லாம் என்ன பண்ணுன்னா என்சைம்னு சொல்லுவாங்க. நொதிகள் மூலமாக தான் இதை சென்ஸ் பண்ண முடியும். நொதி யூஸ் பண்ணுறதுல என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நொதிகள் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு மின்வேதி உணரியை தயார் பண்ணுறோன்னா அதாவது லைஃப் டைம்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், ஸ்டெபிலிட்டியும் லைஃப் டைமும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா நொதி இருக்கிற மின்வேதி உணரிகள், உங்களுக்கு திரும்பி சொன்ன ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், இந்த குளுக்கோஸ் மீட்டர் இல்லை குளுக்கோமீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப்ஸ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அதை ஃப்ரிட்ஜில் தான் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதை நீங்கள் வெளியே வச்சுட்டு ஒரு 40 டிகிரிலையோ 50 டிகிரிலையோ உங்கள் கிச்சனில் ஒரு 5 மணி நேரம் வச்சுட்டு அதை எடுத்து பயன்படுத்திங்கன்னா குளுக்கோமீட்டர்லேயே உங்களுக்கு வர சர்க்கரை அளவு வந்து வேறுபடும். அதே மீட்டர் தான், ஆனால் எலக்ட்ரோட அதை போடுற ஸ்ட்ரிப்பு போடுவீங்க இல்லையா, அந்த ஸ்ட்ரிப்பை எடுத்து நீங்கள் உங்களோட சமையல் அறையில் வச்சுட்டு நீங்கள் பயன்படுத்தும் போது, அதாவது டெம்பரேச்சர் இந்த வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த எலக்ட்ரோடோட ரெஸ்பான்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த நொதிகள் இருக்கிற மின்வேதி உணரிகளுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக, அதாவது அதை தவிர்த்து எப்படி நம்ம ரெடி பண்ணியிருக்கோன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி திரவ இடைமுகத்தை பயன்படுத்தி, இந்த திரவ இடைமுகத்தில் இந்த புட்ரசினோ கேடவரினோ நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி எல்லா மூலக்கூறுகளுக்கும் அதுக்கான மின் வேதி அழுத்தம் வந்து வேற எதுக்குமே நம்மளோட கை ரேகை மாதிரி தான், அதுக்கு வேறுபட்டுட்டே இருக்கும். ஒரு மாலிக்யூலுக்கும் ஒரு மூலக்கூறுக்கும் மாறுபட்டிருக்கும். அது மாதிரி மாறுபடுற மின்வேதி அழுத்தத்தை பயன்படுத்தி அது எண்ணெயிலேருந்து தண்ணிக்கு போகிற எப்படி மூவ் ஆகும் இல்லை எப்படி போகுதுன்றத நம்ம கணிச்சு அதுக்கேற்ற மாதிரி கரண்ட் வெளியே வரும். அந்த கரண்ட்டை வச்சு இந்த மாலிக்யூல் தான் இங்கேருந்து இங்கே போகுது, இந்த மூலக்கூறு தான் அதாவது எண்ணெய் படலத்துலேருந்து தண்ணி படலத்துக்கு போயிருக்குன்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப கம்மியான அளவு இருந்தால் போதும். கம்மியான அளவுன்னு நான் சொன்னேன்னா, ஒரு மழைத்துளி எவ்வளோ சின்னதாக இருக்குமோ அது மாதிரி ஒரு 2 மழைத்துளி இருந்தால் போதும், நீங்கள் மொத்தமாக நம்மளால் அதில் இருக்கா இல்லையான்னு சொல்லிட முடியும். இன்னும் சொல்ல போனால் நம்ம ரத்த துளி வைப்போம் இல்லைங்களா, இந்த டயபிட்டிஸ் சர்க்கரை அளவை பார்க்கறதுக்கு, அதே அளவு இருந்தால் போதும் இதில் ஃபுல்லாக நம்ம சென்ஸ் பண்ணிட முடியும். இந்த ஆராய்ச்சிக்காக சென்ற வருடம் இளம் விஞ்ஞானி விருது வழங்கப்பட்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். இது மேலை நாடுகளில் ஆல்ரெடி ஒரு 30 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நன்றி. நேயர்கள் தொடர்ந்து இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. தேசிய அறிவியல் தினத்தை முன்னிட்டு நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் மைய மின்வேதியியல் ஆய்வகத்தின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் ச அங்கப்பன் ஐயா மற்றும் சென்ற ஆண்டு இளம் விஞ்ஞானி விருது பெற்ற முனைவர் கே கிரிபாபு விஞ்ஞானி அவர்களும் நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் தேசிய அறிவியல் தினத்தை பற்றி நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. குறிப்பா அவங்களுடைய ஆராய்ச்சி பற்றியும் அவங்க எதற்காக விருது வாங்கினாங்க அதை பற்றியும் நம்ம கூட நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த நிகழ்ச்சி நேயர்களாகிய உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். இந்த நிகழ்ச்சி நேயர்களாகிய உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பலாம். கருத்துக்கள் அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி kamradio@alagappauniversity.ac.in. இந்த தருணத்தில் தேசிய அறிவியல் தினத்தை பற்றி நம்ம கூட பகிர்ந்துகிட்ட மத்திய மின்வேதியியல் ஆய்வகத்தின் விஞ்ஞானிகளுக்கும் நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் நன்றிகள்.